மதுரை நூலகம்னா கலைஞர் கருணாநிதி நூலகம். மதுரையில மில் தொழிலாளருக்காக போராடி சிறைக்கு போனவர் தேவர் பெருமளர், மதுரை மக்கள் கொண்டாடக்கூடிய மாபெரும் தலைவர். மதுரைக்கும் தேவருக்கும் தொடர்பு இருக்கு. மதுரைக்கும் கருணாநிதிக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. ஆனா நூலகத்துக்கு அவர் பேரு. ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு கலைஞர் கருணாநிதி பேரு. திருச்சியில ஜல்லிக்கட்டு மைதானமா கலைஞர் கருணாநிதி பேரு. திருச்சியில நூலகமா கலைஞர் கருணாநிதி பேரு. திருச்சியில பேருந்து நிலையமா கலைஞர் கருணாநிதி பேரு. சென்னையில பேருந்து நிலையமா கலைஞர் கருணாநிதி பேரு. மருத்துவமனையா கலைஞர் கருணாநிதி பேரு. ராஜீவ்காந்தி, ராஜாஜி. அப்ப எங்க முத்துராமலிங்க தேவர்? நீங்க முத்துராமலிங்க தேவருக்கு புகழ் சேர்க்கிறீங்க, பெருமை சேர்க்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நூலகத்திற்கு கூட அவர் சிறந்த பேச்சாளர், சிறந்த அறிவாளி, சிறந்த ஆன்மீகவாதி, சிறந்த தலைவன். ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படிச்சு இன்னைக்கு பாராளுமன்றத்துல யார் யாரோ ஆங்கிலத்துல சிறப்ப முடிவு பேசுனாங்க. அண்ணாதுரையின் பேச்சு தெரியுமா? வைகோட பேச்சு தெரியுமான்றாங்க. தேவர் திருமகனார் 1959ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துல பேசிய 15 நிமிடம் பாராளுமன்றமே உறைஞ்சு போச்சுன்றாங்க. அன்றைய ஆங்கில நாளிதழ் தேவருடைய பேச்சு என்பது ஒரு என்னது நெருப்பு பேச்சு, ஃபயரி ஒரேட்ரி அப்படின்னு சொல்லி பதிவு செய்யுது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பேச்சை கொடுத்திருக்காரு. மேற்கு வங்காளத்தில் அவர் பேசிய 3 மணி நேர பேச்சு என்பது இதுவரைக்கும் வெள்ளக்காரன் நம்மள ஆண்டான், ஆனா 3 மணி நேரத்துல ஆங்கிலேயர்கள் இதுவரைக்கும் நம்மள ஆண்டான், ஆனா 3 மணி நேரம் ஆங்கிலத்தை தேவர் திருமணர் கட்டி ஆண்டார் என்று சொல்ற அளவுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் சரளமா பேசக்கூடிய